போராட்டம் என்பது இது ஒரு தொடக்கம். 38 மாவட்டங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் என்று 38 நாட்கள் நாங்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம். 3 நாளைக்கு சென்னை தாங்கவில்லை, காவல்துறையினர் அவர்களால் செயல்பட முடியவில்லை. 38 நாட்கள் நடத்துவோம். தேவைப்பட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மீண்டும் 38 நாட்கள் நடத்துவோம். சுழன்று கொண்டே இருக்கும் எங்களுடைய போராட்டம். 38 மாவட்டங்களில் நீங்கள் இன்று இந்த போராட்டத்தில் ஒரு 5000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 12 மாவட்டங்களிலும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பிலே இருந்து நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே டிட்டோஜாக் இந்த போராட்டத்தை அரசாணை 243 ரத்து செய்யும் வரை, 31 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட 12 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை களத்திலே நின்று போராடும். அதற்காக எத்தகைய போராட்ட நடவடிக்கைகளையும் கையிலே எடுக்கும். அலுவலகமான டிபிஐ வளாகம் போராட்ட களமாக மாறிவிடும். அதை இந்த அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் நாம் எச்சரிக்க விரும்புகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக விடுத்து இந்த போராட்ட களத்திலே சிறையாகி இருக்கிற செம்மல்களான உங்களுக்கு மாநில உயர்மட்ட குழுவின் சார்பில் வாழ்த்துக்களையும் புரட்சிகரமான வணக்கங்களையும் தெரிவித்து, நீங்கள் 6 மணிக்கு நிச்சயமாக விடுதலை ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு 15 நாட்களாவது சிறை கொட்டடிகளிலே அடைக்கப்பட வேண்டும் என்கிற வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.